ஹலோ மக்களே! நான் உங்க திவ்ய பாரதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம். இன்னைக்கு நான் எந்த டாபிக்ல பேச போறேன்னா, பிசிஓடி தான். இது வந்து நான் ஆல்ரெடி பிசிஓடியோட சைட் எஃபெக்ட்ஸ்ல ஃபேஷியல் ஹேரு, அப்புறம் என்ன சாப்பிட்டா ஓகேவா இருக்கும், அத பத்திலாம் நான் ஆடியோ 4ல சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துக்கங்க. நான் வழக்கம் போல இன்னைக்கும் எடிட் இல்லாம தான் பேச போறேன். நடுவுல ஏதாச்சும் மிஸ்டேக்கா பேசினா ஆர் ஒளர்னா மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு பிசிஓடி பத்தி என்னென்னலாம் பேச போறேன் அப்படின்னா, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் விட்டமின் குறைபாடுகள் வரலாம், அது எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் பேச போறேன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் கிடையாது. இது நார்மலா ரொம்ப ரொம்ப ஜென்ரலான விஷயம். ஓகே. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்தது இப்போ வந்து மார்னிங் டைம்ல வந்து இந்த மிளகு, மஞ்சள் போட்டு குடிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. மிளகு, மஞ்சள் இது 2யும் தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலான்னு சொல்றாங்க. இத வந்து ப்ரொஃபஷனலே குடுக்குறாங்க இத அட்வைஸா. பட் அது வந்து எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறி. ஸோ ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாரி ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ்லாம் நெறைய யூடியூப்ல வருதுல்ல. ஸோ, ஒரு தடவ நீங்க விருப்பப்பட்டால் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஒரு தடவ கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு உங்க பாடிக்குள்ள எந்த எஃபெக்டையும் உருவாக்கல அப்படின்றப்போ, நீங்க அத ட்ரை பண்ணலாம். மத்தபடி நீங்க வந்து எடுத்தோனே 1 கிளாஸ் ஃபுல்லா அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து என்னோட சின்ன அட்வைஸ். ஓகேவா? அதுவும் இல்லாம காரம் அதெல்லாம். மிளகுன்றது ரொம்ப காரமானது. அத நீங்க வந்து 1 கிளாஸ்க்கு அவங்க சொல்ற அளவுக்கு பொடிய போட்டு குடிக்கிறீங்க. மேபி உங்களுக்கு வந்து வயித்து ரிலேட்டடா வயிறுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ, மேபி உங்களோட வயிறு பிரச்சனைய இத அதிகமாக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த ஜிஞ்சர் போட்டு குடிக்கிறது, டைரக்ட்டா இயர்லி மார்னிங்ல வெறும் வயித்துல வந்து ஜிஞ்சர் போட்டு குடிக்கிறது. அடுத்தது வந்து இந்த சின்னமன், பட்டப்பொடி அது போட்டு குடிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது. நான் வந்து ரீசென்ட்டா என்ன பண்றேன்னா, ஹேர் க்ரோத்துக்காக என்ன பண்றேன், ஆல்ரெடி நான் வந்து கறி லீவ்ஸ் கருவேப்பிலை பவுடர வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து காய வச்சு, கருவேப்பிலைய காய வச்சு, அதுக்கப்புறம் அத வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு தடவ அப்படிதான் கருவேப்பிலைய காய வச்சு ஃப்ரை பண்ணா ஃபுல்லா கருகி போயிடுச்சு. அதனால அது மழை டைமு, ரொம்ப மழை டைமு. ஸோ வந்து ரொம்ப காய வைக்க முடியலையேன்றதுனால ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணி அது ரொம்ப தீஞ்சு போன மாரி ஆயிடுச்சு. அடுத்த தடவ வந்து மறுபடியும் அதெல்லாம் கொட்டியாச்சு. எகெயின் வந்து கறி லீவ்ஸ வந்து நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாத்ல போட்டு மாடியில வந்து காய வச்சாச்சு. காய வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அத டைரக்ட்டா வந்து மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதில கொஞ்சம் ஒரு மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அந்த மொரமொரன்னுலாம் இருக்கும்ல, அத வந்து நல்லா சலிச்சுட்டு, மறுபடியும் எக்ஸ்ட்ரா மேல இந்த சொர சொர மொர மொரன்லாம் இருக்கும்ல, அத மறுபடியும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அத வந்து நான் அப்பப்போ வந்து தயிர்ல மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். இல்லன்னா கருவேப்பில பொடிய வந்து அ ஹாட் வாட்டர் கொஞ்சம் தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சதுக்கப்புறம், ஒரு கிளாஸ்ல வந்து அந்த கை பொறுக்கிற சூடு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் சூடா இருந்தாலும் நோ இஷ்யூ. அதில வந்து பவுடர போட்டு கலக்கி, அதுக்கப்புறம் குடிக்கலாம். ஆனா தயிர்ல போட்டு குடிக்கிறப்போ, அது நல்லா மிக்ஸ் ஆயிடும். சப்போஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல போட்டு குடிக்கிறப்போ என்ன ஆகும்னா, நான் வந்து பாயில் பண்ண சொல்லவே இல்ல. கொதிக்க வைக்கவே சொல்லல. சும்மா சுடு தண்ணீல போட்டு கலக்கி குடிக்கலாம். அப்போ வந்து அடியில வந்து அந்த ஆல்ரெடி ஃபைன் பவுடரா இருந்தாலும் அடியில கொஞ்சம் இருக்கும். ஸோ மறுபடியும் தண்ணி ஊத்தி தான் குடிக்கிற மாரி இருக்கும். ஸோ ஆனா நம்ம வந்து தயிர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சா ஓகேவா இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு கறிவேப்பில டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது. நல்லாயிருக்கும் தயிரு. ஆக்சுவலி தயிர்லாம் புரோட்டீனான ஒரு விஷயம் தான். தயிர்ல வந்து நெறைய புரோட்டீன் இருக்கு. ஸோ வந்து அத நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிறது தப்பில்ல. இந்த தயிர வந்து நான் வந்து காலையில குடிக்கணும், மதியம் குடிக்கணும், நைட் குடிக்கணும். அது உங்க விருப்பம். உங்களுக்கு எப்போ குடிச்சா சூட்டபிளா இருக்கோ அப்போ குடிச்சுக்கலாம். மோஸ்ட்டா நைட்டு குடிக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் தயிரு. தயிர்ல இருக்க அந்த சில்னஸ்னால ஒரு சிலருக்கு கோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ வந்து மார்னிங் இல்ல வந்து ஆஃப்டர்நூன் வந்து நீங்க வந்து இத எடுத்துக்கலாம். ஹேருக்கும் நல்லது. இது வந்து ஜென்ரலான ஒரு டிப்ஸு. ஓகே.
அடுத்தது மோஸ்ட்டாக இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, விட்டமின் பி12 கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விட்டமின் பி12 அந்த டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடும். அடுத்தது இந்த காலெல்லாம் ரொம்ப மறுத்து போயிடும், கையும் மறுத்து போயிடும். ஒரு மாதிரியாக ஏதோ தலை வந்து பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண் வந்து கொஞ்சம் லைட்டாக மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் திடீர்னு அழுவ தோணும், திடீர்னு சோகமாக தோணும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? திடீர்னு நம்ம ரொம்ப தைரியமான ஆள் தான். ஆனால் நம்ம ஏன் திடீர்னு இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவுறோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கே தோணுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கூட ஒரு விட்டமின் குறைபாடுனால தான் அப்படின்றது தான் உண்மை. சரி, அந்த விட்டமின் பி12 வந்து வேறு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கோபாலமின் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இதை வந்து எப்படி சரி பண்ணுறது? இதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு விட்டமின் பி12 டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களில் எக்கு, முட்டை, வாழைப்பழம், ஆரஞ்சு, பாதாம், பம்கின், பூசணிக்காய், பூசணிக்காவா? சாரி, பூசணிக்காய் இல்லை, பரங்கிக்காய். ஆனால் ஒரு சிலர் பூசணிக்காய்ன்னு சொல்கிறாங்க. பம்கின், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு. ஆனால் மோஸ்ட்டாக ஒரு சிலர் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது க்ரீன்ஸு, கீரைகள்ன்றது தான் எல்லா சத்துமே இதில் இருக்குது. முடிஞ்ச வரலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கீரையே எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த நம்ம வாழ்க்கையில் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி தான் இது. எல்லா நோயும் உடனே குணப்படுத்த முடியாது, ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலிமா நோயை வராமல் பார்த்துக்க முடியும். ஒரு சில நோய்களை இருந்த இடம் தெரியாமல் போக வைக்க முடியும். அதுக்கு வந்து இந்த கீரைகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து காளான், மஷ்ரூம்னு சொல்கிறோம்ல, அது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து வேறு என்ன மாதிரி உணவுகள் வந்து இந்த பிசிஓடி இருக்கவங்க எடுத்துக்கணுன்னா, விட்டமின் டி ரொம்ப முக்கியம். விட்டமின் டி நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கும். அதுதான் சன்லைட். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, மேபி நம்ம உடம்புக்கு கொஞ்சம் வெயில் வேணும்ல. எப்படி பிளான்ட்ஸ்க்கு எப்படி வெயில் தேவைப்படுது, அந்த மாதிரி நம்ம உடம்புக்கும் வெயில் தேவைப்படுது. ஸோ விட்டமின் டி ஃப்ரீயாகவே கிடைக்குதுல்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ நீங்கள் வந்து 8 to 11 அந்த டைமில் நீங்கள் வெயிலில் போய் கொஞ்ச நேரம், ஏதோ ஒரு 5 minutes, 8 to 11க்குள்ளே 11:30க்குள்ளே நீங்கள் வந்து வெயிலில் போயிட்டு ஒரு 10 minutes இருக்கலாம், இருந்துட்டு வரலாம். தென் வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்னால் பால், தயிர், ஆரஞ்சு, அப்புறம் முட்டையில் வந்து உள்ளே இருக்க மஞ்சக்கரு இருக்குல்ல, அதை வந்து மோஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எந்த ஹெல்த் இஷ்யூலேயும் பாதிக்கப்படல, உங்கள் டாக்டர் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லினா நீங்கள் எடுத்துக்க வேணாம். மற்றபடி நார்மலான பீப்புள் நீங்கள் வந்து அந்த மஞ்சக்கருவே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வெள்ளைக்கருவில் எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலான சத்து அந்த மஞ்சக்கருவிலையும் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் வந்து வெள்ளைக்கரு எடுத்துக்காங்க, மஞ்சக்கரு தூக்கி போட்டுருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. அடுத்தது நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து முட்டையை தவிர்த்தலாம். நான் வந்து போத் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படின்ற எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து முட்டை வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வெஜிடேரியன், நான் வந்து ப்யூர் வெஜிடேரியன் லைக் வேகன் மாதிரி நான் வந்து வெஜிடேரியன், நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் வேணும்னா முட்டையை தவிர்த்திடலாம். நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். சரி, நான் வந்து நான் வெஜிடேரியன், அப்போ நான் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பீஃப்லாம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் பீஃப் எடுத்துக்கலாம். அதாவது மாட்டுக்கறி, அது வந்து ஐ திங்க் அது பேண்டு தான் சொல்கிறாங்க. பட் அது நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் அதை சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அது வந்து பேண்டுடு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து அது உங்கள் விருப்பம். அடுத்தது ஜென்ரலாக வேறு என்ன எடுத்துக்கலான்னா, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இதிலலாம் விட்டமின் டியும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம், நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க.
ஆக்சுவலி என்னோட என்னோட ஆடியோ வந்து வெஜிடேரியன் தான் கேட்பாங்க, நான் வெஜிடேரியன் தான் கேட்பாங்க, இல்லை வீகன் தான் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எந்த ஃபுட்லலாம் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபுட் வந்து கீரைகள், பாலக்கீரைன்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்பைனாக் வந்து மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் அவைலபிளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற கீரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். திரும்ப திரும்ப நான் என்னோடய வாயிலேருந்து வர ஒரே வார்த்தை கீரைகள் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு கீரை, ஒரு வகையான கீரை. நான் போன ஆடியோலையுமே அந்த ஆடியோ 4லே இதுதான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு வெந்தயக்கீரை, ஒரு நாளைக்கு என்னது மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரி விதவிதமாக எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட கீரை வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சோயாபீன். நான் ஒரு தடவை இப்படி தான் சோயாபீன் வந்து எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை. நீங்கள் ஆனால் சோயாபீன் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இது இருக்குல்ல, இது அந்த பன்னுன்னு சொல்லுவோம்ல, பிரியாணியில் போடுற பன்னுன்னு. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மீல் மேக்கர்னு சொல்கிறோம்ல, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டைரெக்டாக பிரியாணியில் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரையாக கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். அடுத்தது வந்து வால்நட் கிடச்சா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆல்மண்ட், பிஸ்தா ஆல்மண்ட், பிஸ்தா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாஸ்தான்னு சொல்லிட்டு அப்படின்றான்ல, அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாஸ்தா எப்பயாவது எடுத்துக்கோங்க. அது வந்து கார்ப் தானே, இங்கே எடுத்துக்கலாம். பட் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அப்போது எப்பயாவது ஒரு நாள் ஆசைப்படுறப்போ எடுத்து சாப்பிட்டுடலாம். பாஸ்தா சாப்பிட்லாம். வளர்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சீட் சைக்கிளிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இத்தனை வகையான சீட்ஸை வந்து நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்டது இருக்குது. சீட் சைக்கிளிங் இருக்குது, இன்டர்மிட்டன்ட் டயட் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணாதான் என் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஒன்று கேட்கலாம். ஆக்சுவலி இதை பற்றி பேசுனா இது பெரிய டாப்பிக்கு. எல்ஹெச் லெவல் வந்து அதிகமாகிறது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, எக்கு வந்து ஏன் வெளியே வரல, ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. முதல்ல இந்த பிசிஓடி எதனால் வருதுன்றதே மிகப்பெரிய கேள்வி. இதை பற்றியெல்லாம் அடுத்த ஆடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீட் சைக்கிளிங் இருக்குல்ல, இதை கூட நீங்கள் வந்து எடுத்தோன்னே நிறைய சீட்ஸை வாங்கி பவுட்ரு பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு செட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சீட் சைக்கிளிங் வந்து அது இந்த பம்கின் சீடு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு, இன்னும் கூட ஏதோ ஒரு சீடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 வகையான சீட்ஸு. இதை வந்து இப்படி 4 வகையான சீட்ஸ் இருக்கும். இந்த 2 சீடை வந்து இவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க, அடுத்த 2 சீடை அவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து அந்த டாப்பிக்குள்ளே போகலை. நீங்கள் சப்போஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். பட் அதை கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் பாடிக்கு அது சூட்டபிளாக ஆகுதா அப்படின்றது. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட்டு, நம்ம பாடியும் அது வந்து சைட் எஃபெக்ட்ஸை வந்து உருவாக்கும் நம்ம பாடிக்குள்ளே. அதனால் அடுத்தது வந்து இந்த டயட் சிஸ்டம் பற்றிலாம் பேசுகிறேன்ல, அதில் வந்து பிளான்ட் பேஸ்டு டயட்லேயே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணெயே எடுத்துக்காதீங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க எண்ணெயே எடுத்துக்காதீங்க அப்படின்னு. எண்ணெயே இல்லாமல் சமைக்கிறது மேபி பாசிபிளாக இருக்கலாம். பட் இப்போது நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 22 இயர்ஸ், நான் வந்து 22 வயசு, 22 இயர்ஸ் எகோ ஒரு கேர்ள் நான். இப்படி சொல்லலாமா, நான் வந்து இத்தனை வருஷமாக எண்ணெய் யூஸ் பண்ணி தான் எங்கள் வீட்டில் சமைச்சிருப்பாங்க. திடீர்னு எண்ணெயை விடு அப்படின்னா அவங்கெல்லாம் வீட்டில் இருக்க எல்லாரும் எனக்காக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கொஷின் மார்க்கான ஒரு விஷயம். அப்போ வந்து அவங்கெல்லாம் நல்லா ருசியாக சாப்பிட்றாங்க, நம்ம மட்டும் ஏன்டா இப்படி சாப்பிட்றோன்ற அளவுக்கு போயிடும். ஸோ உங்கள் உடம்ப வந்து நீங்கள் ரொம்ப வருத்திக்க தேவையே இல்லை. நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து உங்கள் உடம்ப வருத்திக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. இப்போ வந்து ரொம்ப நாளாக இப்போ ஒரு 1 வீக்காக வந்து சுகர் போட்டு டீ குடிக்காமல் இருக்கிறீங்க. திடீர்னு ரொம்ப நாள் கழித்து டீ குடிக்கணும்னு தோணுது சுகர் போட்டு.
அப்போது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 1 கப் டீ உங்கள் லைஃப்பை மாற்றாது. அதே அந்த 1 கப் டீனால் உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயிலும் ஆகாது. ஸோ அந்த 1 கப் டீ 1 டீஸ்பூன் சுகர் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமா. மறுபடியும் நாளைக்கும் எனக்கு இதே தோணாது அப்படின்றப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ரொம்ப சுகர் கிரேவிங்ஸாக இருக்கும்ல, சர்க்கரை ரிலேட்டடாக இனிப்பு சாப்பிட்டே ஆகணும். அதுவும் டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஆளுங்கலாம் இருக்காங்க. நானே ஒரு கட்டத்தில் ஐஸ்கிரீம் பைத்தியம் நானு. ஐஸ்கிரீம்னா உருகுவேன். ஐஸ்கிரீமு, டெசர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிக்கும். டெசர்ட்னா லவ்வு, கிரேஸு அப்படி இருப்பேன். இப்போலாம் சுகர் கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா, நான் டேட்ஸ் வச்சுருக்கேன். டேட்ஸ் சாப்பிடுவேன். ஆனால் டேட்ஸ் கூட ஏதோ ஒரு ஃப்ரூட்லேருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டு அந்த ஃப்ரூட்லாம் சாப்பிட்ருக்கேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். பட் டேட்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு நம்ம வாங்கிக்கலாம்ல கடையில். ஸோ வந்து டேட்ஸு சாப்பிட்லாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து அந்த கொட்டை இருக்க டேட்ஸை வாங்குறதா இல்லை வந்து சீட்லெஸ் டேட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதான்றது உங்கள் விருப்பம். தென் வந்து என்ன ஷேர் பண்ணிக்க நினச்சேன்னா இதை தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து உங்கள் உடம்ப வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்க அவசியமே கிடையாது. வந்து டெய்லி டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது இதெல்லாம் தவிர்த்தரலாம். எப்பயாவது ஒரு நாள் சுகர் போட்டு குடிச்சிக்கோங்க. நோ இஷ்யூஸ். அடுத்தது வந்து கார்ப்ஸு. கார்ப்ஸ்னால் இப்போ வந்து மாவுச்சத்துன்றது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்துலேயுமே கார்ப்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 0 கேலோரி ஃபுட்னால் அது என்னவா இருக்கும்? தண்ணியாக மட்டும்தான் இருக்கும். தண்ணியே குடிச்சு வாழ முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போது நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலோரிஸ் தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கப்போ நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்றது இருக்கணும். நம்ம வந்து ஒரேடியாக நான் வந்து ஃபுல்லாக மாவுச்சத்து இருக்கிறத மட்டுமே சாப்பிடுவேன்றது தான் தேவையில்லாதது. இந்த மாதிரி அதிகமான மாவுச்சத்து என்னத்தை தான் பண்ணுதுன்னா, நமக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பிளட்டில் தென் வேறு என்ன பண்ணுதுன்னா, அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்கிறதுனா, இது மேபி உங்களுக்கு வந்து டைஜஷன் இஷ்யூவை வந்து பெருசாக்குது. ஸோ மோஸ்ட்டாக டைஜஷன் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரலனாவே உங்களுக்கு இதனால தொடர்ந்து இதோட பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இது இருக்கப்போ அடுத்தடுத்த டிசீஸ் வந்து நமக்கு வராமல் பார்த்துக்கும். எப்போனா இந்த டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கப்போ. ஆக்சுவலி இந்த பிசிஓஎஸ் பிசிஓடின்றது வந்து டிசீஸ் கிடையாது. இது ஒரு டிஸார்டர் தான். இதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலிமா சரி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு அப்படின்றப்போ ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் வந்து எங்கள் வீட்டில் வந்து தான் சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட போய் புரிய வைக்கலாம் முடியாது, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே டைமில் தான் சாப்பாடு, எல்லோரும் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க, நானும் அதுதான் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க. காய்கறிகள், சமைச்ச காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. நான் வந்து இந்த ஆயில் பயன்படுத்தாமல் இந்த ராவா பாயில் பண்ணி டைரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்ல. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து இப்போது நார்மலாக சராசரியான மனுஷங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. பீஸா, பர்கர், சாண்ட்விச், ஷவர்மா அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லலை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பாடு கொஞ்சம், காய்கறிகள் நிறைய. முக்கியமாக டெய்லி ஒரு கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க. டெய்லியும் முடியலையா வாரத்துக்கு 3 நாளாவது கீரை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது ஒரு ரிக்வெஸ்ட்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு சிஸ்டரா உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீரையை எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு கீரை, ஒரு வகையான கீரையை நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்புல டிராஸ்டிக்கான சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணதில் ஒன்று. இதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இதெல்லாம் நான் தேடி பார்க்கவும் விருப்பப்படலை, இருக்கணும்னு நான் சொல்ல விருப்பப்படலை. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். டெய்லி ஒரு கீரை வகை எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து இது வந்து வேகன், வெஜிடேரியனுக்கு இல்லை, நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன்லேயும் எக்கு சாப்பிட்ற எகிட்டேரியன் இது ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குல்ல, அவங்களுக்கு சொல்கிறேன். எகிட்டேரியன் என்னென்னா முட்டை. நீங்கள் சப்போஸ் லேடீஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 2 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில்.
காலையில் எடுத்துக்கலாம், மோஸ்ட்டாக மதியம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நைட் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட பாடியோட கண்டிஷன், அதை பொறுத்து. ஓகேவா? அதுவும் நான் வந்து இந்த முட்டை தோசை அந்த மாதிரி கலக்கி அந்த மாதிரிலாம் சொல்லலை. நீங்கள் வந்து பாயில்டு எக்காக எடுத்துக்கலாம், வேக வச்சு சாப்பிட்லாம். ஓகேவா? அது கூட முட்டையை வேவிக்கிறது கூட ரொம்ப பாயில் பண்ணாதீங்க. அந்த அளவுக்குலாம் நிறைய விஷயம் இருக்குது. நான் அவ்வளோ டீப்பாக போகல. நீங்கள் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்லாம் முட்டை. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த உடம்பு டயர்டாக இருக்கும், திடீர்னு டயர்ட் ஆகும். நீங்கள் வந்து இந்த முட்டை எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். வீகன், வெஜிடேரியன் அவங்கள விட்டுட்டு வெஜிடேரியனில் பால் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். என்னென்னா நான் வெஜிடேரியனுக்காகவும் சொல்கிறேன். பால் ஒரு 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 கிளாஸ் பால் சர்க்கரை போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் இல்லாமையே சூப்பராக இருக்கும் பால். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பால் வந்து அது குடிச்சிட்டா அது வந்து நிறைய கேலரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பால் எடுத்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, பால் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப எனர்ஜிலெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் பால் எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அதுக்கு தான். அப்புறம் நிறைய பேர் வந்து பிசிஓடி இருக்கவங்க வந்து ஃபுல்லாக டயட்டை வந்து எடுத்துருங்க. டயட்டுன்ற அந்த டயட்ரி ப்ராடக்ட்ஸு, என்னது டயட்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த பால், தயிர் அதெல்லாம் எடுத்துருங்க. ஆனால் பன்னீர் எடுத்துக்காங்க அப்படின்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாருமே பன்னீர் வந்து கடையில் போய் வாங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? திங்க் அபவுட் இட். அதுக்கு பதிலாக நீங்கள் பாலே எடுத்துக்கலாம், சுகர் போடாமல் எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் சுகர் போட்டு கூட எடுத்துக்கோங்க. டெய்லி ஒன் டீஸ்பூன். உங்களோட உடம்பு சொல்கிறத கேளுங்கன்றேன் நான். இது ஒரு சின்ன டிஸார்டர், இதை நீங்கள் சரி பண்ண முடியும். இது அவ்வளோ பெரிய டிசீஸ் கிடையாது, இது உங்களோட தவறும் கிடையாது. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், இட்ஸ் நாட் மை ஃபால்ட், இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட். ஓகே, இது வந்து இப்போலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. பிசிஓடின்றது ரொம்ப ரொம்ப ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. அந்த காலத்துல இருந்தே ஃபேஷியல் ஹேர் லேடிஸ்க்கு இருந்திருக்கு. இந்த காலத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கு தான் ஃபேஷியல் ஹேர் இருக்குது, இந்த காலத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கு தான் பிசிஓடி இருக்குது அப்படின்றாங்க. அந்த காலத்துலேயும் இருந்திருக்குது. எத்தனையோ ஆன்டிஸ்க்கு ஃபேஷியல் ஹேரை நீங்கள் பார்த்ததில்ல? அவங்களுக்கு பிசிஓடினா என்னன்னு தெரியாது. இப்போ இருக்கவங்களுக்கு பிசிஓடினா என்னன்னு தெரியுது. அப்போது இது என்னது, இது எதுக்காக நமக்கு வந்து கடவுள் எதுக்கு இதை தெரியப்படுத்தியிருக்காரு? நம்ம வந்து இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குது, இந்த டிஸார்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன், இல்லை ஒரு சான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களுமே நம்மளை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தான் உண்டாக்கும். ஓகேவா? வந்து ஒருத்தவங்க பிசிஓடி இருக்குது, அவங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகும், இப்போ இருக்க சொசைட்டியை பொறுத்தவரையிலும் அந்த அந்த பொண்ணை வந்து நீ ரொம்ப குண்டாக இருக்க அப்படி இப்படி சொல்கிறப்போ அந்த பொண்ணு ஒரு சிலர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஓ நம்ம வந்து ரொம்ப குண்டாக இருக்கோமா, அதனால தானே இப்படி சொல்கிறாங்க, சரி நம்ம வெயிட்டை குறைக்கலாம். ஸோ ஃபேட் டு ஃபிட், ரொம்ப பல்காக உடம்பு வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஃபிட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஃபிட்டானா ஓகே தானே. நிறைய இந்த டிஸார்டர்னால ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஏகப்பட்ட டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுதுல்ல. அப்போது இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம்ல. இந்த பிசிஓடி இருக்க எத்தனையோ பேர் ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு ஸ்கில்லையோ அவங்க கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, ஒரு விஷயத்தில் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போலாம் மோஸ்ட்டாக சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு டாக். என்னென்னா, இந்த ஃபெமினிசம் பேசுகிறாங்க அப்படின்ற டாக், ஃபெமினிசம் பேசுகிறாங்க, பெரியாரிசம் பேசுகிறாங்க, ஏகப்பட்ட டாக் இருக்குது. இப்போ அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து ஆண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆணாதிக்கம் போய் இப்போ பெண்ணாதிக்கம் வந்துருச்சு அப்படின்றாங்கல்ல. அந்த டாமினேட் பண்ணுற நிறைய பேர் கொஞ்சம் இந்த மேல் ஹார்மோன் உடம்புல அதிகமாக இருக்கவங்க தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோடய பர்சனல் கருத்து.
நான் வந்து எந்த ரிசர்ச்சும் போய் பார்க்கல. நான் வந்து என்னோட பர்சனல் கருத்துல சொல்றேன். அந்த அந்த பெண்ணாதிக்கம் அப்படின்றதையும் தாண்டி, பெண்கள் வந்து இந்த ஆண்களுக்கு ஈக்குவலான ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க. இந்த பாடி பில்டிங்கு மாதிரி ஏகப்பட்டது இருக்குல்ல. டிரைவிங் கூட. ம். இந்த மாதிரி அந்த இப்போ இந்த பெரிய பெரிய புல்லட்டு இதெல்லாம் பாய்ஸ் தான் ஓட்டணும் அப்படின்றாங்க. அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி நிறைய உமன் வந்து விமனால முடியாதா? முடியும் அப்படின்ற மாதிரி வராங்கல்ல. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேல் ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாகவே பாடி பில்டிங் பண்ணுற விமன் வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாகவே கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க மேல் ஹார்மோனை அப்படின்றது உண்மை. அப்படி இருக்கப்போ மேல் ஹார்மோன் உங்கள் உடம்புல கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால பிசிஓடி இருக்கு. இதனால இப்போ இந்த மோஸ்ட்டாக இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்ம உடம்புல பிசிஓடி இருக்குது அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ப்ராப்ளம் வந்து இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் இது பெரிய இஷ்யூ ஆகுது. இப்போது ஃபேஷியல் ஹேர் வருது. அந்த டைமில் இது ரொம்ப பெருசாக வெடிக்கும். உங்களுக்குள்ள பீரியட்ஸ் ஆகலை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்றப்போ அந்த பீரியட்ஸ் பெயினை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. அந்த பெயின் வந்து எல்லா இடத்துலையும் வெளிப்படாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மேபி தெரியலாம். பட் எல்லா இடத்துலையும் தெரியுமா? அப்படி கிடையாது. ஆனால் ஃபேஷியல் ஹேர்ன்னு வந்துட்டா அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான். அதுக்காக நிறைய பேர் ஷேவிங் பண்ணுறாங்க. ஷேவிங் அப்படின்றது அந்த ஸ்கின்னோட மேலே இருக்க சர்ஃபேஸில் மட்டும் அந்த முடி எடுக்கும். ஸோ உடனே ஹேர் க்ரோத் ஆகுது. ஒரு சிலருக்கு என்ன ஆகுது, அந்த ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப திக்காக அந்த முடி வந்து ரொம்ப நல்லா கருகருன்னு தெரிகிற மாதிரி ஆகுது. இது மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதுக்கு நமக்காக நம்ம வாழலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட ஹோம் ரெமடிஸ் இருக்குது. ஆனால் இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு லேசர், எலக்ட்ரோலைசிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துருச்சு. மாடர்ன் டெக்னாலஜி ஏகப்பட்டது வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் உங்களோட ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் நினைக்கிற பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது ஒரு இடத்துல வந்து புல் இருக்குது, புல் முளைக்குது. அந்த புல்லை மேலே மட்டும் வெட்டணும்னு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப மேலே மட்டும் வெட்டினா அந்த புல் முளைக்க தானே செய்யும். அப்போது அந்த வேரோடு அதை ரிமூவ் பண்ணால் தானே. அது மாதிரி தான் அந்த டெக்னிக்கில் தான் அந்த வேக்சிங் வந்து ஒர்க் ஆகுது. வீட்டில் தயார் பண்ணுற சுகர் வேக்சிங்கும் அதே மாதிரி தான். எப்படி இது செய்கிறோம்ல, ஜெல்லியா ஜெல்லி ஜெல்லி ஜாமு, அதுக்கெலாம் அந்த அந்த பாகு பதம் இருக்குல்ல, அந்த மாதிரி தானே இந்த சுகர் வேக்சிங்கும். அந்த பதம் தவறிடுச்சுன்னா உங்களுக்கு சுகர் வேக்சிங் கரெக்டாக வராது. பர்ஃபெக்டான சுகர் வேக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபேஷியல் ஹேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சுகர் வேக்சிங்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும்? சுகரு, லெமனு, அப்புறம் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். சப்போஸ் இந்த வேக்சின் ரிலேட்டடான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால், இந்த ரெமெடி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை பற்றி பேசுவோம். சுகர் வேக்சிங் பண்ணுறப்போ என்ன ஆகுது, அந்த ஹேர் வந்து அந்த ரூட்லேருந்தே வெளியே வருது, அந்த வேரோடு வெளியே வந்துடும். அப்போது வந்து ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக வெளியில் அப்படியே வந்துருச்சுன்னா மறுபடியும் அது வேர்லேருந்து முளைக்கணும். ஸோ ஹெவி ஹார்மோனல் இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் ரொம்ப சீக்கிரம் முடி முளைக்க ஆரம்பிக்கும். இல்லை ஒழுங்காக வேக்சின் பண்ணல அப்படின்றப்போ ஒரு சில மீதி இருக்க ஹேரை வந்து அந்த ப்ளக்கிங் யூஸ் ப்ளக் பண்ணுறது, ஏதாவது ஒரு ப்ளக்கிங் டூலை வச்சு ப்ளக் பண்ணுறது, இல்லை கையில் பிடுங்கிறது, இந்த மாதிரி பண்ணுறப்போ தான் அந்த ஹேர் வந்து அடுத்த நாளே க்ரோ ஆகும். மற்றபடி நார்மலான ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இருக்கவங்களுக்கு கூட அந்த ஹேர் க்ரோத்துன்றது ரொம்ப லேட்டாக க்ரோ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் 1 வீக்காவது எடுத்துக்கும் அந்த ஹேர் வந்து திரும்ப வளர்கிறதுக்கு. அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து சுகர் வேக்சிங் ட்ரை பண்ணலாம் வீக்லி. ஆனால் கூட வந்து ப்ளக்கிங்கோ வேக்சிங்கோ பண்ணக்கூடாது.
ஒருவேளை ஒரு சிலருக்கு மேபி ரேர் கேஸஸ்க்கு வேக்சிங்கில் கூட ஹேர் வந்து அடர்த்தியாக முளைக்கலாம். பட் இது வந்து மோஸ்ட்டாக வேக்சிங் பண்ணுறப்போ ஹேரோட டென்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மொத்தமாலாம் முளைக்காது. அடுத்த தடவை முளைக்கிறப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், முடி வந்து கொஞ்சம் மெலிசாக தான் முளைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதே அதே இதில் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து அந்த ரூட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு அந்த இடத்துல பேல்டாக இருக்கும். இந்த சொட்டை வெல்தா எப்படி இருக்குது அந்த மாதிரி அந்த இடத்துல முடியே முளைக்காம போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர் வேக்சிங் அப்படின்றது பெஸ்ட்டு. அது வந்து உங்களை வந்து ரொம்ப இது பண்ணாது, உங்களை வந்து ரொம்ப 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 தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போகாது. அடுத்தது சுகர் வேக்சிங்க்கு மெத்தட்லாம் இருக்குது. அதை வந்து அடுத்தது வந்து இந்த இடத்துலலாம் டார்க்காக ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சுகர் வேக்சிங் பற்றி நிறைய டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அது கூட போய் பார்க்கலாம். இப்போது என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து இந்த முடியை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ரூட் காஸ், அதோட ஆரம்ப புள்ளி, இந்த பிசிஓடியை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபேஷியல் ஹேர் ப்ராப்ளம் வந்து பெர்மனெண்ட்டாக சால்வ் ஆகும். அடுத்தது வந்து மின்ட்டு, ஏகப்பட்ட ஸ்டடீஸ் இருக்குது. புதினா இலை, புதினா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, புதினா மின்ட் அப்படின்றாங்க. ஸ்பியர்மின்ட்டுன்றது புதினா வகையில் வேறு ஒன்று, அதே மாதிரி தான் ஆனால் வேறு அப்படின்றாங்க. ஓகேவா, இது நியூட்ரிஷனிஸ்ட்டு கூட நான் கேட்டிருக்கேன், இது வேறன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ஸ்பியர்மின்ட் டீ வந்து அந்த பவுடர், டீ பவுடர் வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் ஏகப்பட்ட இதில் டைரக்ட் இந்த மின்ட்டே தான் இருக்குது, இந்த டைரக்ட் புதினா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அந்த இலையெல்லாம் பூச்சி அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கூட நீட்டாக இல்லை அப்படின்றாங்க. யார் இந்த திங்ஸ் நல்ல நல்லா பிராண்டட் கம்பெனியில் வாங்குறவங்க, அவங்க ரிவ்யூவில் பார்த்தா தெரியுது, அந்த அவங்க கொடுத்துருக்க ரிவ்யூ பார்த்தா தெரியுது. ஸோ நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். மின்ட்டு புதினா இலைகளை எடுத்து ஸ்பியர்மின்ட்டு அப்படின்றது ஒன்று கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா புதினா இலைகள் அதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். இதில் என்னென்னா, புதினாவை அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதில் வேறு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. புதினா ஃபேஷியல் ஹேரை குறைக்கும், புதினான்னு சொல்லலை, ஸ்பியர்மின்ட் ஃபேஷியல் ஹேரை குறைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஸ்பியர்மின்ட் கிடைக்குமான்றது டவுட்டு. நமக்கு புதினா கிடைக்கும். புதினாவை எடுத்துக்கணும், ஒரு சில யூடியூப் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்காதீங்கன்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனோ இல்லை வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸு, இந்த இச்சிங்கு அந்த மாதிரி பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுதான்னு பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் பிசிஓடிக்கு திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணுன்னு. இதெல்லாம் ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இது இயற்கையானது தானே அப்படின்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து இயற்கையாக விளையிறது தான் புதினா அப்படின்றோம். ஆனால் புதினாவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் குறையுது அப்படின்றது ரிசர்ச்சு. ஆனால் அந்த புதினாவை உங்களோட பாடி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு ஓகே சொல்லுதா அப்படின்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபு. டைரெக்டாக நான் தெளிவாக சொல்கிறேன், டைரெக்டாக உங்கள் ஃபேஷியல் ஹேரை எந்த ஒரு விஷயத்தினாலையும் சால்வ் பண்ண முடியாது. உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா உங்களோட பீரியட்ஸை ஃபஸ்ட்டு ரெகுலரைஸ் பண்ணணும். உங்கள் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும்னா எல்ஹெச் நார்மலாக இருக்கணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் சரியாக இருக்கணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. பர்ஃபெக்டான பீரியட்ஸ் ஆகணும். நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து நான் வந்து 25ஆந்தேதி பீரியட்ஸ் ஆனேன். இந்த மாதம் 25ஆந்தேதியே பீரியட்ஸ் ஆகணும்னு இல்லை, ஒரு 3 நாள் 2 நாள் 4 நாள் தள்ளி போகுது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதம் ஆக வேண்டிய பீரியட்ஸு
ஒரு 5 நாளுக்குள்ள கேப்க்குள்ள மிஞ்சி மிஞ்சி போனால் 6-7 நாள் கேப்குள்ளேயாவது ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஆனாவே இது வந்து மோர் ஓவர் ஓகே அப்படின்றது தான். அப்படி ஆகலை அப்படின்னா காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பாடிக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. மோஸ்ட்டாக இது எதனால் இப்போ நடக்குது அப்படின்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த விஷயம்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் உடம்புக்கு கொடுக்குது, உங்கள் மனசுக்கு கொடுக்குதோ அந்த விஷயத்த தூர போட்டுருங்க. அதை தவிர்க்கவே முடியல அப்படின்றப்போ அந்த விஷயத்த என்ன பண்ணி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்கல்ல, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் யோகா பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், என் பாடி வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, எனக்கு ஏன் இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு நிறைய பேருக்கு தோணுது. ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஒரு சிலருக்கு சடன் பீரியட்ஸு. 10 நாளுக்கு ஒரு தடவை அந்த பீரியட்ஸ் வந்து எகெயின் வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல சீக்கிரம் இதுவுமே மிகப்பெரிய இதுதான், மிகப்பெரிய இஷ்யூ தான். ஆனால் அந்த இஷ்யூ வந்து அதை சரி பண்ண தெரியாத வரையிலும் அது மிகப்பெரிய இஷ்யூ. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸசிவ் பாடி மூமெண்ட் கொடுக்காதீங்க. நான் வந்து ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸசைஸ் வந்து உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடல் உழைப்பு கொடுங்க. ஓவராக உடல் உழைப்பு கொடுத்தா அதுவும் உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் பண்ணும், உங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மைல்டான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக் போகலாம். அடுத்தது உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. இது அவ்வளோ பெரிய குறையே கிடையாது. இது உங்களுக்கு அவ்வளோ பெரிய குறையாக இருக்கவும் தான் பிசிஓஎஸ் பிசிஓடி பற்றி வீடியோ சர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இது அவ்வளோ பெரிய குறை கிடையாது. ஸோ இதை மறந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. இது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் எனக்கு பிசிஓடி இருந்ததா, எனக்கு ஃபேஷியல் ஹேர் இருந்ததா, எனக்கு ஓவர் ஸ்டொமக் பெயின் இருந்ததா, எனக்கு ஓவராக பேக் பெயின் இருந்ததா, அது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, ஹாப்பியாக டான்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தோணுறத பேசுங்க, உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. மார்னிங் வந்து யோகா பண்ணுங்கள். யோகா பிசிஓடி யோகான்னுலாம் நிறைய இருக்குல்ல, உங்களுக்கு வந்து எந்த யோகா வந்து செட் ஆகுதோ அந்த விஷயம். இப்போ ஒரு 4 யோகா இருக்குது, 4 யோகாவில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணும்ல, 3 பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3யுமே ஒரு நாள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று ஓகேவாக இருக்கும்ல, அது கொஞ்சம் நாட் ஓகேவாக இருந்தால் அது கொஞ்சம் 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 1 வீக்கில் அது கொஞ்சம் ஓகேவாக உங்கள் பாடிக்கு பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணலாம். அடுத்தது வந்து ஆயில் என்னென்ன எடுத்துக்கிட்டால், நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா கோகோனட் ஆயில், அப்புறம் கிரவுண்ட்நட் ஆயில், இது ரெண்டும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். சீசேம் ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். இந்த 3 ஆயிலில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்குவாங்க. இதில் இந்த 4ல் ஏதாவது ஒரு ஆயில் வந்து உங்கள் குக்கிங்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இது இருக்க மாதிரி. அப்புறம் அவுட் சைட் ஃபுட் ஃபுல்லாக தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்ல, மந்த்லி ஒன்ஸ் வந்து வெளியே போய் சாப்பிட்றது வச்சுக்கோங்க. டெய்லி வேண்டாமே அப்படி, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வேணாம், மந்த்லி ஒன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்னோ அப்படின்லாம் இல்லை, நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அது எப்படின்னா உங்கள் பாடியை வந்து சீட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்கன்றேன். எப்படின்னா மதியம் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். இந்த சன்செட்க்கு முன்னாடி ஈவினிங் டைம் வேணாம், நீங்கள் வந்து மதியம் எடுத்துக்கோங்க. இல்லைனா மார்னிங் வந்து ஏதாவது ஒர்க் அவுட்டோ ஜிம் போகிற ஆளாக இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அப்போ கூட டெசர்ட் ஏதாவது எடுத்துக்கலாம், ஸ்மாலாக சின்னதாக ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷனாக கொஞ்சமாக கேக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒர்க் அவுட்க்கு அப்புறம் எடுத்துக்கோங்க, இல்லைனா மதிய டைமில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸோ
இல்லை வெளியே போய் ஜங்க் ஃபுட்டோ அந்த மாதிரி. டோட்டலாக கம்ப்ளீட்டாக என் லைஃப்பில் வேணவே வேண்டாம் அப்படின்னுலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் பாடி என்ன கேட்குதோ அதை கொடுங்க. அதுக்குன்னு என் பாடி வந்து கிரேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்குது, இனிப்பு சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சா உடனே பசிக்குது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். என்ன சாப்பிட்டா எகெயின் மதியம் வரலும் பசிக்காதோ அந்த மாதிரி ஃபுட் தான் காலையில் எடுத்துக்கணும். டெய்லி வந்து உங்களோட டயட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ். அப்புறம் வந்து பயிர் வகைகள் எடுத்துக்கலாம். இந்த தட்டைப்பயிறு, கொள்ளு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் வேற என்ன, சோயாபீன் கூட எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன, பிசிஓடி இருக்க ஒரு சிலருக்கு வந்து கண்ட ஃபேஸ் பேக்கு போட்டு இந்த லெமன்லாம் சொல்கிறாங்க, இந்த எலுமிச்சை பழ சாறு சொல்கிறாங்கன்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மண்டை வரலும் வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்னத்தில் கொப்பளம் ஏகப்பட்ட இஷ்யூ வரும். ஏனால் அது வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டு, அதில் வந்து ஆசிட் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு ஆசிட் இருக்குல்ல, சிட்ரிக் ஆசிடு. அப்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்னில் நிறைய இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா தயவு செஞ்சு லெமன் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லைனாலுமே லெமனை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் வந்து அந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்றப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பு அதை வந்து நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி அதை வந்து ஃபைன் பவுடராக சலிச்சுட்டு அந்த பவுடரை வந்து தண்ணியில் கலந்து, தண்ணியே போதுமானது உங்களுக்கு, தண்ணி இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கலந்து உங்கள் ஃபேஸில், ரோஸ் வாட்டர் உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆனிச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அதை வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. இது வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி ஒர்க் ஆகுறது. ஸோ வந்து 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் விட்டுட்டு உடனே வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்ச நாள் போக போக அந்த கரும்புள்ளி, அந்த கொப்பளம் அதெல்லாம் மறைய வாய்ப்பு இருக்குது. இது இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் க்ளோயிங்காக இருக்கணும்னா நியோசினமைட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக நியோசினமைட் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ்லலாம் பாருங்கள் நியோசினமைட் வருது. நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷில் நியோசினமைட் கண்டென்ட் இருக்க மாதிரியான பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் வந்து இப்போது நியூவாக வந்துட்டுருக்கு. அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சேஃப் தான். இது வந்து கம்ப்ளீட் சேஃபு, அதில் வந்து கெமிக்கலே இல்லை அப்படிலாம் இல்லை, அதில் கெமிக்கல் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஏகப்பட்ட ப்ராடக்ட்டில் கெமிக்கல் இருக்குது. பட் இது கொஞ்சம் பிராண்டட் தானே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து உங்கள் ஃபேஸில் வந்து க்ளோயிங்கை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கொப்பளம்லாம் இருக்குல்ல, பிளாக் டாட்ஸ் அதெல்லாம், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிடும். உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோவிங்காக இருக்கும். நேச்சுரலாக அந்த பச்சைப்பயிறு மாவு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்ன்றப்போ பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷில் நியோசினமைட் இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்ன, ஐ திங்க் நான் ஏகப்பட்டது சொல்லிட்டேன். ஓகே, வேறு ஏதாவது ஷேர் பண்ணிக்க நினச்சுன்னா, ஆக்சுவலி இப்போதைக்கு இவ்வளோ போதும். நான் வந்து பிசிஓடி பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன், நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டேன், நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஆடியோவில் இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு பிசிஓடி இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே. உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஸ்ட்ரெஸ்னால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த ஃபேஷியல் ஹேர் மூலிமா, இந்த ஃபேஷியல் ஹேர் இருக்கிறதுனால ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்களே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் அவங்களுக்கு மட்டும் ஃபேஷியல் ஹேர் கிடையாது. அந்த ஃபேஷியல் ஹேர் இஷ்யூன்றது நிறைய பேருக்கு இருக்குது. அதை வந்து எத்தனையோ விமன் வந்து ஓவர் கம் பண்ணி வந்து சாதிச்சிட்ருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறது கேர்ளாக தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. தன்னோட அம்மாக்காகவோ இல்லை அக்காவுக்காகவோ இல்லை தங்கச்சிக்காகவோ ஒரு
மேன், ஒரு பையன் கூட இதை பார்த்துட்டு இருக்கலாம். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட லைஃப்பில் கடவுள் வந்து எல்லா வளத்தையும் அமைதியையும் கொடுக்கணுன்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அடுத்த ஆடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களும் வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி பற்றி கண்டிப்பாக இன்னொரு ஆடியோ நான் வந்து போடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக பிசிஓடி பற்றி ஒரு ஆடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த க்யூரிங் பற்றி, இதை எப்படி க்யூர் பண்ணுறது, இந்த பிசிஓடியோட ஃபுல் டீட்டெயில் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், என்னோடய ஒவ்வொரு ஆடியோவுமே எடிட் இல்லாமல் நான் போஸ்ட் பண்ணுறது. நடுவில் ஒரு சில இடத்துல வாய் வளரலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நான் கண்டினியூஸாக பேசுகிறேன். நடுவில்லாம் தண்ணி தேவைப்படுது, தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் கண்டினியூஸாக பேசுவேன். ஏன்னா நடுவில் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் பண்ணிட்டு போனோன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ளோனஸ் வராது. அதுவும் இல்லாமல் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் பர்ஃபெக்டாக சொல்லியும் முடிப்பேனான்றது சந்தேகம். ஸோ எனக்கு தோன்ற ஃப்ளோலேயே நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் போய் வாட்டர் எல்லாமே. ஓகே. இந்த ஃபுட் ரிலேட்டடாக இன்னும் கூட கொஞ்சம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதையும் நான் கண்டிப்பாக அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். டாட்டா, பை பாய், see you in next audio. Bye bye.